பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். யாக்கோபை போல ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்திலே அந்த 26வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறார். அப்பொழுது யாக்கோபு இவ்வாறாக சொல்கிறார். தேவதூதன் நான் போகட்டும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் சொல்லும் பொழுது அதற்கு யாக்கோபு என்ன சொல்கிறார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று மன்றாடி நிற்கிறார். நாமும் அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிறோம். யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கினால் ஒழிய, என்னுடைய கஷ்டங்கள் மறைந்தால் ஒழிய, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் காணப்படாமல் போனால் ஒழிய, எல்லாம் எனக்கு சாதகமாய் மாறினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி எவ்வளவோ மன்றாடுகிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மன்றாடுவது நல்லதுதான். ஆனால் கர்த்தர் முதலாவது உங்களை எங்கே ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உங்களுடைய கிரியைகளிலே தான் ஆசீர்வதிக்கிறார். அதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வதித்தால் ஒழிய போவிடேன் என்று சொல்லி யாக்கோபு மன்றாடும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். உண்மையாய் சொல்லுகிறான் யாக்கோபு என்று சொல்லி. தேவ சமூகத்திலே உண்மையும் ஒழுக்கமும் அவசியம். யாக்கோபினுடைய வாழ்க்கை எத்தன் நிறைந்த வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, ஏமாற்றும் வாழ்க்கை, ஏமாற்றுக்காரன். அதற்கு தான் அவனுடைய பெயர் யாக்கோபு என்று இருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபே, இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று சொல்லி அவருடைய கிரியைகளை தேவன் மாற்றுகிறார். தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை உண்மையாய் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் இருக்கும் நிலையிலே கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். பொய்யனாய் அசுத்த உதடுள்ளவனாய் அப்படியே கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை மாற்றுவார். உங்களுடைய பூர்வ ஜென்மங்களை எல்லாம் மாற்றுவார். உங்களுடைய எல்லா விதமான ஜென்ம சுபாவத்தை மாற்றி ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நீங்கள் கையிட்டு செய்கிறவைகள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ரகசியம். உங்களுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்துவிடும். யாக்கோபு இஸ்ரவேலனாய் மாறும் பொழுது இன்றைக்கு வரையிலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீயும் யாக்கோபை போல இருக்கிறாயோ? எத்தனாய் காணப்படுகிறாயோ? ஏமாற்றுக்காரனாய் காணப்படுகிறாயோ? தேவ சமூகத்திலே யாக்கோபை போல உன்னை ஊற்று. நீ சொல், நான் பொய்யன், அசுத்த உதடுள்ளவன், தவறானவன், விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரி. உண்மையை ஒப்புக்கொடு. உன் செயல்களை மாற்றுவார். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இஸ்ரவேலனாய் மாறினவர் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் உன்னை இஸ்ரவேலனாய் மாற்றப் போகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாற்றப் போகிறார். உன் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். God bless you.